So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that. ஸோ நீங்க இப்போ ஒரு லெஸ் கான்டாக்ட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஒரு லோ கான்டாக்ட், ஒரு லெஸ் கான்டாக்ட்டா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட லைக் ஒரு ட்ரூ ஆன ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள பத்தி என்ன இருக்கு? அவங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடெயில் பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ எஸ். பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங் கைஸ், லைக் ஹைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க கமெண்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஹைப் அண்ட் சப்போர்ட் நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நெறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் நெறைய பேருக்கு அது ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் அவங்க லைஃப்லயும் வந்து இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோஸ் த்ரூ அவங்க வந்து பார்க்கும்போது, அவங்க லைஃப்க்காக ஏதாவது ஒரு சர்டைன் ஒரு பர்ட்டிகுலரான ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அவங்க லைஃப்ல வந்து எடுப்பாங்க அப்படின்னு நான் 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 நம்புறேன். ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து லைக் ஹைக்லயே நீங்க வந்து குடுங்க. ஸோ ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். வி கேன் செக் தட். So let's start your reading. Okay, so it is be like a very intense மெசேஜஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். ரொம்பவே ஒரு இன்டென்ஸ் மெசேஜஸாவே வந்திருக்கீங்க. ஸோ நீங்க அத வந்து கேர்ஃபுல்லாவே இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. ஐ ஹோப் கண்டிப்பா நெறைய பேருக்கு இந்த விஷயத்துல நெறைய கிளாரிட்டி உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாரி லைக் இதுக்குரிய ஒரு சொல்யூஷனுமே நம்ம வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. ஸோ வென் கம்ஸ் டு திங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பொதுவா இப்ப நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா சொல்ல சொல்ல முடியும். லைக் அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? த ஃபாதர் அண்ட் மதர். ஸோ அவங்கனால வந்து இப்ப நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்க பார்ட்னருக்காக நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, த ஃபாதர் இன் லா அண்ட் மதர் இன் லா ஓகேங்களா? உங்களோட இன்லாஸ் பத்தி நான் பேசுறேன். ஸோ டெஃபினட்டா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. 100% நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்களோட ஆரா நம்ம வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியரா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தீஸ் பீப்பிள்ஸ் ஆர் நெகட்டிவ் அப்படின்றது. ஏன்னா டே 1 நீங்க இந்த பெர்சன நீங்க மேரேஜ் பண்ண டே 1 நாள்ல இருந்தே இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சைட்ல இருந்து கண்டிப்பா ரொம்பவே ஒரு மாரி ஒரு ஆடா, ஒரு டிஃபரண்டான ஒரு எனர்ஜி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க பழகுற விதமா இருக்கட்டும், அவங்க கண்டிப்பா உங்கள வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு மாரி டாமினேட் பண்ற மாரி தான் வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஈவன் தோ நீங்க உங்க சைட்ல வந்து எந்த ஒரு குறையுமே இல்லன்னா கூட, நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலில நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியாவும் சரி, இல்ல பொதுவாவே உங்க சைட்ல எந்த ஒரு குறையும் இல்லன்னா கூட, டே 1லேருந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசி, 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 பேசி உங்களோட மைண்ட வந்து மேனிபுலேட் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. மைண்ட் மேனிபுலேஷன்ஸ் நெறையவே இங்க வந்து நடந்திருக்கும் பெர்சனலாவே. ஸோ அதனால வந்து என்னன்னா, லைக் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் நீங்களே வந்து இவங்கனால வந்து வீக்கா இருந்திருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ, சில பேருக்கு வந்துட்டு லைக் ஆ யாஹ் இவங்களோட எனர்ஜிஸ் வந்து ரொம்பவே ஒரு மாரி ஒரு நெகட்டிவ் ஆராவா தான் இங்க வந்து இருக்கு. ஐ அம் நாட் சீயிங் தட் எதுவுமே ஒரு பாசிட்டிவான ஆராவா இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ ரீசென்ட் டேஸ்ல அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது அவங்க கையால ஆக்கி குடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே, அதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அகைன் அவங்க அவங்க ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் ஸ்டஃப்ஸோ இல்ல அதர் திங்ஸ் எதுலயாவது வந்து ஆக்கல்டிசம்ல ஏதாவது ஈடுபாடு உள்ள ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட ஆரா அவ்ளோ நெகட்டிவாவே தான் இங்க வந்திருக்கு. 3 திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு டாமினன்ட்டோட எனர்ஜிஸ்ல தான் வந்து கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அதே மாரி இப்போ உங்க பெர்சன் ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, உங்க பெர்சன் முடிவு எடுக்கிறத வந்து அங்க பெருசாவே இருக்காது.
இன்ஃபாக்ட் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் உங்களோட இன்லாஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாதர், மதரோட ரோல் தான் வந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய ரோலா அங்க வந்து இருக்குமே தவிர்த்து, உங்க பெர்சன் என்ன பேசினாலுமே அத கேட்கிற மனநிலைமைல வந்து இருக்க மாட்டாங்க. ஈவன் தோ இப்போ உங்களோட பெர்சன் வந்து ஒரு 30 வயசுல இருக்காங்க, ஒரு 35 வயசுல இருக்காங்க அப்படின்னா கூட, ஏன் ஒரு 40 வயசுல இருந்தாங்க அப்படின்னா கூட, ஸோ இவங்க இவங்க பேரண்ட் வந்து என்னன்னா, அதுக்குரிய ஒரு முக்கியத்துவம் வந்து லைக் எப்படின்னா, அவங்களே தான் எடுத்திருப்பாங்களே தவிர்த்து, மத்தபடி உங்களோட உங்களோட ஹஸ்பண்டையோ, இல்ல உங்களோட பெர்சனையோ அவங்க வந்து எடுக்க விடவே மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களையும் கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களோட பெர்சனையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறையவே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருந்திருப்பீங்க. ஈவன் தோ உங்க பெர்சன் கூட பிறந்த ஒரு சிப்லிங், ஒரு ஃபீமேல் பெர்சனா வந்து இருக்கட்டும், இல்ல பொதுவா ஒரு ஃபீமேல் பெர்சனோட எனர்ஜிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ ஒரு ஃபீமேல் பெர்சனோட எனர்ஜிஸா இருக்கட்டும், யாருமே இங்க வந்து சரியா இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் திங் இங்க வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கே வந்து ஃபீல் ஆயிருக்கும். இவங்களோட எனர்ஜி இவ்ளோ தூரம் நம்மள வந்து ட்ரெயின் பண்ணுது. இவ்ளோ தூரம் நம்மள வந்து ஒரு மாரி நெகட்டிவா வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல, ஸோ டே பை டே வந்து உங்களுக்கே வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஸ்பிரிச்சுவலா வந்து பண்ற விஷயத்த நெறையா வந்து குறைச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. ஃபிக்ஸ்டா ஏதாவது இந்த மாரி பிரேயர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாரி இப்ப சில பேர வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த மாரி சாய்பாபாக்குலாம் வந்து சில பேர் வந்து இப்ப வியாழக்கிழமை வந்து விரதம் வைக்கிறது. அந்த மாரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரிச்சுவல்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி சில ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ண ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஆனா அது எதுவுமே வந்து இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி, அண்ட் அவங்க கிரியேட் பண்ற அந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ அதனாலேயே நீங்க வந்து என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல வந்து ஈடுபாடு இல்லாம நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பிரேயர்ஸ வந்து விட்டுருக்கலாம். ஆ ஒரு ஒரு ப்ராப்பரா பண்ற ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி விரதம் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அத நீங்க வந்து விட்டுருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரி உங்களோட லைஃப் அந்த மாரி மாறியிருக்கும். ஒரு ஒரு ப்ராப்பரா இப்ப ஒரு கோயிலுக்கு போற இப்ப வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஒரு கோயில் போறோம், கோயில் போணும் அப்படின்ற மாரி மைண்ட்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அது மாரி நீங்க வந்து ஒரு பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 வருஷமாவோ, 2 வருஷமாவோ உங்களுக்கு கோயிலுக்கு போற ஒரு ஒரு விஷயம் நீங்க வந்து இப்ப வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றப்போ, இந்த இடம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது எதுவுமே வந்து பண்ணவே உங்களுக்கு வந்து தோணியிருக்காது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் நீங்க ரெகுலரா நீங்க வந்து பண்ணிட்டு இருப்பீங்களோ, அது எதுவுமே வந்து என்னன்னா, உங்களுக்கு பண்ணவே தோணாம, அந்த விஷயம் வந்து அப்படியே தள்ளி தள்ளி நீங்க வந்து போட்டுருப்பீங்க. இல்ல அதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாரியே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து அப்படியே டே பை டே ஸ்லோ ஆயிட்டே போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெர்சனோட சைட்லருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, இன்னுமே எதுவுமே அவங்களாலயும் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. சில பேருக்கு உங்க பெர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்கார்பியோவா இருக்கலாம். சில பேருக்கு உங்களோட பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் எலிமெண்ட்டாவும் இருக்கலாம். ஆ மீன ராசியா இருக்குது, கடக ராசியா இருக்குது, விருச்சிக ராசி அந்த மாரி வந்து இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். நான் நெறைய எலிமெண்ட் இங்க வந்து பார்க்குறேன். அதாவது எல்லாமே ஃபயர் எலிமெண்ட்டா இருக்கட்டும், ஏர் எலிமெண்ட்டா இருக்கட்டும், நான் இங்க வந்து பார்க்குறேன். பட் இந்த எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்றனால, நான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ, இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து தவறுறாங்க. அவங்களும் பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியல. என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் சரி, அவங்க திருப்பி திருப்பி வந்து என்ன அப்படின்னா, ஆம் அதே எப்படி ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டோ, அதே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் வராங்களே தவிர்த்து, அவங்க பேரண்ட்ட மீறி அவங்களால வந்து எந்த ஒரு டிசிஷனுமே அவங்களால வந்து எடுத்து செயல்படுத்த முடியல. சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகளுமே வந்து இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ, வீட்ட விட்டு தனியா போறதுக்கும் வாய்ப்பில்லாத மாரி, ஆம் ஒரு கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கேல் நம்ம வந்து எடுத்திருந்தாலும், சில பேருக்கு இது வந்து லைக் சில பேருக்கு இந்த ரிலிஜியன் வைஸ் ஏதாவது ஒரு சில டிஃபரெண்ட் இருக்குது. ட்ரெடிஷன் வைஸ் ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டேட்டஸ் வைஸ் ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த மாரி சில விஷயங்களும் வந்து இருக்கலாம். ஆ இல்ல ஒரு கனெக்ஷன்ஸ்ல ஒரு நார்மல் கனெக்ஷன்ஸா இருந்தா கூட, அவங்க ஸ்ட்ரிக்ட்டா வந்து உங்கள அவாய்ட் பண்றதுக்கு என்ன வழியோ, அந்த விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அந்த ஸ்ட்ரிக்ட்டா அவாய்ட் பண்ற மைண்ட் செட் என்னவோ, அந்த மைண்ட் செட்ல தான் வந்து அவங்களோட பேரன்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்க சைட்லருந்து எந்த ஒரு கிரீன் சிக்னலுமே எனக்கு காட்டுன மாரி எனக்கு தெரியல. வி கேன் ஏபிள் டூ சே தட் டைரக்ட்டா அவங்க சைட்லருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு 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 எப்படி சொல்றது? லைக் ஒரு ரெட் ஃபிளாகோட ஒரு சிக்னல் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். இங்க வந்து உங்க பெர்சனோட ஆரா வேணா ஒரு டிஃபரண்டான ஒரு ஆராவா இருந்திருக்கும். உங்க பெர்சனோட ஆரா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு நேச்சர். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். பட் எப்போ சந்தோஷமா இருப்பாங்க, எப்போ சோகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அவங்க இப்ப ஹேப்பியா இருக்காங்க அப்டின்னா, ரொம்பவே வந்து ஹேப்பியா வந்து இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்களையும் ரொம்ப ஹேப்பியா வந்து பார்த்துப்பாங்க. ரொம்ப ஹேப்பியா வந்து வச்சுப்பாங்க.
நெறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பெர்சன் தான். அ இப்போ இப்போ வந்து லைக் இப்போ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு புடிச்சிருக்கு. நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம, இப்போ லைக் இப்போ ஒரு பார்ட்னர் இருக்காங்க. இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குமே அவங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ, அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி குடுக்குறது, அதெல்லாம் அவங்களுக்காக செய்றது. ஸோ அந்த மாரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆல் ரவுண்டரா இவங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. ஸோ நெறைய இவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ஒரு இன்னசென்ட்டான சில விஷயங்கள் நான் வந்து பார்க்குறேன். ஒரு மாரி டம்பாவும் தான் இருக்காங்க. இது இன்னசென்ட்ன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. டம்பா தான் இருக்காங்க. ஏன்னா, என்ன நடக்குது? யாரு மேல மிஸ்டேக்கு? யாரு மேல என்ன பிரச்சனை இருக்கு? எதுவுமே அவங்க வந்து பார்க்குறதில்ல. அது அவங்களுக்கு புரிஞ்சாலுமே, அத அவங்க வந்து மனசுல அத வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அத வந்து எப்படி சொல்றது? லைக் தலைக்கு எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, எமோஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து போறாங்களே தவிர்த்து, ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு அனாலிட்டிக்கா வந்து திங்க் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் இங்க வந்து சொல்ல முடியும். ஏன்னா எங்கள பொறுத்தளவுக்கு அந்த திங்கிங் மைண்ட் செட்டே வந்து அவங்க பேரண்ட் அவங்கள வைக்கல. அவங்க பேரண்ட் வந்து அந்த கண்ட்ரோலிங் மைண்ட் செட்லயே வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, இவங்களுக்கு எமோஷன்ஸ் தான் வருதே தவிர்த்து, மத்தபடி சுயமா வந்து இவங்களால எதுவும் திங்க் பண்ணிட்டு, இவங்க பேரண்ட்ஸ் மேல இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு, இவங்க பேரண்ட்ஸ்னால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆ ஸோ இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்சனோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, இப்படி ஒரு நல்ல ஒரு பெர்சனா இருக்கிற இவங்களே வந்து நெறைய விஷயத்துல இவங்க பேரண்ட் வந்து டம்ப் பண்ணி வைக்கலாம். நெறைய விஷயங்கள் வந்து லைக் அகைன் அதான். அவங்க அவங்க நெனச்சாலுமே இப்போ ஒரு சில விஷயம் உங்க பெர்சன் வந்து பண்ணணும்னு நெனச்சா கூட, அத பண்ண முடியாத அளவுக்கு என்ன வேல பண்ணணுமோ, அந்த மாரி சில வேலைலாம் பண்ணி பண்ணி ஸ்டக் பண்ணி அந்த மாரி பிளாக் பண்றது, அந்த மாரி சில விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு சில ரிமூவல்ஸ் அந்த மாரி நீங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கீங்க. பிகாஸ் இதுல நம்ம வந்து பார்க்குறப்ப சில பேர் ரிமூவல்ஸுமே பண்ணியிருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. இன் சச் கைண்ட் ஆஃப் அ கேஸஸ் இப்ப நீங்க பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் அந்த மாரி நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஒரு 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 மினிமம் டைம் பீரியட் தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். திருப்பி மறுபடியும் அந்த சைக்கிள் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. இந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு வந்து நான் கிளியரா அட்ரஸ் பண்ண விரும்புறது. இப்ப நீங்க பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்டின்னா கூட அது ஒரு பாயிண்ட் அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதே சிட்யூவேஷன்ஸ் தான் திருப்பி கொண்டு வந்து குடுக்கும். ஏன் அந்த சிட்யூவேஷன் கொண்டு வந்து குடுக்குது அப்டின்றதுக்குரிய விளக்கத்தையும் நான் இங்க உங்களுக்கு வந்து குடுத்துர்றேன். என்ன அப்டின்னா, ஆ ஒரு கார்மிக் பேட்டர்ன் இங்க வந்து கண்டிப்பா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு ஒரு கார்மிக் பேட்டர்ன் அப்டின்றது ஸ்ட்ராங்காவே இங்க வந்து சொல்ல முடியும். நீங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. 2 பேருமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா, ஒரு பியூட்டிஃபுல் பாண்டா இருக்க மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, எப்ப பார்த்தாலுமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாத மாரியே, கடைசில கிளைமாக்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அப்டியே பிரிஞ்சு போற மாரியே தான் இருந்துட்டே தான் இருக்கும். நல்லா இருக்க மாரி இருக்கும். 2 பேரோட பாண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாரி இருக்கும். 2 பேருமே பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாரியே இருக்கும். ஆனா, அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ ஸ்டில் அந்த செப்பரேஷன் மட்டும் தான் இங்க வந்து இருக்கும். ஓகே. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க பெர்சனா இருக்கட்டும், அவங்க வந்து அவ்ளோ உங்ககிட்ட ரொம்ப எமோஷனலா இருந்திருப்பாங்க. ரொம்ப எமோஷனலா பழகியிருப்பாங்க. ரொம்ப அட்டாச்டா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பெர்சன் எப்படி விலகி போயிருவாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தாட் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த பெர்சன் மேலயா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அந்த ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா இவங்க மேல வந்து பண்ணியிருப்பீங்க. பட் ஆனாலுமே இங்க வந்து பார்க்குறப்ப, ஃபேட் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து ப்ளே பண்ணுது அப்படின்ற பட்சத்துல, இங்க அதுதான். எவ்வளோ நம்ம வந்து ட்ரை பண்ணாலுமே, திருப்பி திருப்பி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாத மாரி ஒரு சிட்யூவேஷன்ஸ்க்கு தான் இங்க கொண்டு போய் வந்து குடுக்குது. இப்போ இந்த கேஸஸ்ல நம்ம வந்து லைக் ஓகே என்னதான் நம்ம சொல்யூஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, ஸோ, இங்க வந்து லைக் ஏன் இவங்க வந்து அகைன் அண்ட் அகைன் இவங்க வந்து இந்த மாரி பிளாக் மேஜிக் ஸ்டஃப்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா தான் வந்து இருக்காங்க. அவங்களோட பேரண்ட். ஓகேங்களா? ஸோ, அதனால இதுக்குரிய ஒரு புரொடெக்ஷனான ஒரு சில விஷயம் வந்து பண்ற மாரி தான் இங்க வந்து இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, செகண்ட் திங் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த பெர்சன் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உங்க பெர்சன வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து எங்கிட்டாவது நீங்க இப்ப ஏதாவது அவங்கள வந்து தனியா பெர்சனலா ஏதாவது மீட் பண்ணியோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு மேரிடான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ வீட்ட விட்டு நீங்க ஏதாவது கொஞ்சம் வெளியில போயிட்டு உங்க பெர்சன் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இத பத்தி வந்து பேசி தான் ஆகணும். ஆ ஏன்னா இங்க வந்து லைக் இங்க வந்து என்ன அப்படின்னா, லைக் நீங்க வந்து பெர்சனலா பேச வேண்டிய சில விஷயங்கள் நெறையாவே வந்து இருக்கும். உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்குள்ளயுமே.
நீங்க அத பேச, பேச இவங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அது த்ரூ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இங்க வரலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்க இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் சம்திங் உங்க வீட்ட சுத்தி ஒரு எனர்ஜிஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஒரு நெகட்டிவா ஏதாவது ஒரு சில எனர்ஜிஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா அதுதான் இவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்டுமே ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா அந்த மாரி ஒரு லூப்ல அவங்கள வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அகெயின் இவங்களுக்காக நீங்க ரிமூவல்ஸ வந்து நீங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்க ஸ்ட்ரிக்ட்டா வந்து அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, நீங்க ஆல்ரெடி ரிமூவல்ஸ் நீங்க பண்ணியிருந்தாலுமே, திருப்பி ஒரு ரிமூவல்ஸ் பண்ற மாரி தான் இருக்கும். அது தவிர்த்துமே நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெர்சனலா நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா நெறையாவே வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க வந்து இவங்க கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். அது நீங்க ரொம்ப நாளா ஷேர் பண்ணாம இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நீங்க வந்து இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இனிமே மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. டைம் வரும்போது இவங்ககிட்ட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு இது புரியும் அப்படின்ற மாரி நீங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் உங்க மனசுல வச்சிருக்கிறத எதையுமே வந்து சொல்லாம மட்டும் இருந்துறாதீங்க. அத அவங்ககிட்ட வந்து பேசுங்க. அத அவங்ககிட்ட வந்து கன்வே பண்ணுங்க. சோ தட் அவங்க அதுக்குரிய ஏதாவது ஒரு சில சொல்யூஷன உங்க பெர்சனுமே வந்து எடுக்க தான் செய்வாங்க. அண்ட் அவங்களுமே இந்த மாரி விஷயத்துலருந்து வெளில வரதுக்கு என்ன வேலையோ, அது அவங்களுமே வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்கனாலயும் ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல, இங்க நீங்க 2 பேருமே சேர்ந்து ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பண்ணா தான், அதுக்குரிய ஒரு பலன உங்கனால வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ அந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே வந்து கவனமா இருந்தா ஆகணும். நீங்க உங்க பெர்சன் கிட்ட வந்து நீங்க பேசுறப்ப தான் 2 பேருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்க வந்து கிடைக்கும். 2 பேருக்குமே ஒரு ஒரு டிசிஷன் நீங்க 2 பேருமே வந்து எடுப்பீங்க. நீங்க 2 பேருமே எடுத்து பண்ற அதாவது என்னன்னா, லைக் தனித்தனியா பண்றத விட 2 பேருமே சேர்ந்து எடுத்து பண்ற விஷயம் தான் இங்க வந்து நெறைய குட் இம்பாக்ட் உங்களோட லைஃப்ல வந்து கொண்டு வரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஈவன் தோ இப்ப கார்மிக் சிச்சுவேஷன்ஸா இருந்தா கூட, பட் சம்ஹவ் ஏதாவது உங்கனால வந்து ஒரு சில சேஞ்சஸ இந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர முடியும். பட் இங்க 2 பேரோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க பெர்சன் அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்க. நீங்க 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ற விஷயங்கள் நெறையவே வந்து இருக்கு. 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய இந்த லைக் ப்ராசஸா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் நீங்க பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து வெளில வரதுக்காக ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்கிறது தான் இங்க வந்து ஒரு பெட்டர் இம்பாக்ட்ட இங்க வந்து குடுக்கும். ஏன்னா இது வந்து அகைன் ஆ இந்த பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட் வந்து லைக் ஒன்லி உங்க பெர்சனுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குமே தான் இருக்கு. அதான் நான் கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால நீங்க 2 பேருமே சேர்ந்து அதுக்குரிய ரிமூவல்ஸ் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, பெட்டர் இம்ப்ரூவ்மென்ட் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாரி உங்களோட விஷயத்துல நீங்க உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்போட குரோத்துக்காகவும் நீங்க சர்டன் விஷயம் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களால வந்து வெளில வர முடியும். ஓகே. இட்ஸ் நாட் லைக் இதுலருந்து வெளில வரவே முடியாது. இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. சொல்யூஷன் ஆர் தேர். உங்களோட கேஸஸ்க்கு சொல்யூஷன் இருக்கு. அது எவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு சிட்யூவேஷன்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சிட்யூவேஷன்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இங்க நான் சொல்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, இங்க வந்து ஒருத்தரோட விஷயமா இங்க முடிய போறது கிடையாது. 2 பேருமே அந்த ப்ராசஸ் பண்ற மாரி தான் வரும். இண்டிவிஜுவலா நீங்க 2 பேருமே அந்த ப்ராசஸ் பண்ற மாரி தான் வரும். லைக் ரிமூவல் ப்ராசஸா இருக்கட்டும், அண்ட் இந்த மாரி நீங்க புரொடக்ஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து 2 பேருக்குமே எடுத்தா மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க பண்றது எதுவுமே இந்த மாரி பண்றது எதுவுமே உங்களுக்கு அவ்வளவா வந்து பாதிக்க போறது கிடையாது. ஓகே. ஸோ இங்க 2 பேரோட ஈடுபாடு வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்துராதீங்க உள்ள. உங்க பெர்சன் சில நேரத்துல வந்து புரிஞ்சுக்கலனாலும் பரவால்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு, கரெக்ட்டான ஒரு சமயம் வரும்போது, அந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணுங்க. அத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அத பத்தி வந்து பேசுங்க. பேசாம மட்டும் வந்து இருந்துறாதீங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இல்லன்னா கூட, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வீக்கா தான் வந்து போகும். அஃப்கோர்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ, அவங்க நெனைச்ச விஷயங்கள தான் அவங்க வந்து அடைவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க அகைன் அதான். லைக் போத் த எனர்ஜிஸ் ஆர் வெரி, வெரி இம்பார்டன்ட். போத் அந்த ஃபீமேல் அந்த ஒரு லைக் த மாஸ்குலின் எனர்ஜிஸா இருக்கட்டும், ஒரு ஃபெமினினோட எனர்ஜிஸா இருக்கட்டும், 2 எனர்ஜிஸுமே தான் இங்க வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். 2 எனர்ஜிஸுமே ஒரு புரொடெக்டட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்றது தான் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு ரீயூனியன், இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு குரோத் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான்
தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைக் ஒரு கைடன்ஸ், ஒரு அலாட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகெயின் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, லைக் ஆன் ஸ்பாட் பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென் டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகெயின் போத் டீடைல் நான் ஹைலைட் பண்ணிருக்க மாட்டேன் குடுத்திருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ அகெயின் கைஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பிளஸ். See you guys next week and love you all. Take care. Bye.